உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரஸ்பரம் விவாகரத்து கோரிய வழக்கில் வருகிற 27ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகர் தனுஷ் மற்றும் நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் 2004ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்கள் 2022ஆம் ஆண்டு பிரிந்து வாழ்வதாக அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனுவானதை தாக்கல் செய்திருந்தார்கள். கடந்த 3 விசாரணைக்கு இருவரும் ஆஜராகாததை அடுத்து விசாரணையானது இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முதலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிறகு தனுஷும் நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள். இது ரகசிய விசாரணை என்ற காரணத்தினால் இந்த நீதிமன்றத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டன. இருவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடங்கள் கூட இந்த விசாரணையானது நடைபெறவில்லை. அதற்கிடையில் அவர்கள் வெளிவந்து விட்டார்கள். அந்த விசாரணையின் போது இருவரும் பிரிந்து வாழ்வதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபா தேவி அறிவித்திருக்கிறார். அன்றைக்கு இந்த வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பானது வழங்கப்பட உள்ளது என்று தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.